அன்பு நண்பர்களே, உலக மனநல தினத்தை முன்னிட்டு உங்களிடம் உரையாடுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அக்டோபர் 10ஆம் நாள் உலகமெங்கும் நாம் மனநல நாளாக கொண்டாடுகின்றோம். அந்த நாளை முன்னிட்டு இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நிறைவகம் நமக்கு எல்லாம் மனநலத்தை பற்றி பேச முன்னெடுப்பு செய்திருக்கின்றது. அதற்காக நிறைவகத்தின் இன்றைய இயக்குனர் அருள் தந்தை ரவி அருள்தாஸ், உதவி இயக்குனர் அருள் தந்தை யாக்கோப் மற்றும் அனைத்து நிறைவக உறுப்பினர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். நிறைவகத்தின் நிறுவனரும் இப்பொழுது அதன் ஆலோசகரமாக இருக்கின்ற நான் இந்த வாய்ப்பை பெற்றதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். மனநலத்தை பற்றி பேசும் பொழுது UNO என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம். நோயிலிருந்து விடுபட்டு இருப்பது மட்டும் மனநலம் அல்ல, முழுமையான நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வதும் அன்றாட சவால்களை எதிர்கொள்வதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் சிறப்பாக செயல்படுவதும் சீரிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்வதும் தான் முழுமையான மனநலம் என்கின்றது. UNO சொல்வது போல நாம் முழுமையான மனநலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம்? நான் உருவாக்கிய த ஹோல்னஸ் பேரடைம் 6 பரிமாணங்கள் கொண்ட ஒரு மாடல், இதை பற்றி நான் உங்களிடம் பேச ஆசைப்படுகின்றேன். முழுமையான மனநலம் என்பதே உடல் சார்ந்த பரிமாணம், அறிவு சார்ந்த பரிமாணம், உணர்வு சார்ந்த பரிமாணம், சமூக பரிமாணம், நிறை உணர்வு கொண்ட பரிமாணம், ஆன்மீகம் இறை சார்ந்த பரிமாணம். இந்த 6 பரிமாணங்களிலும் நாம் ஒருமித்த ஒரு சேர வளர்ச்சியை அடையும் பொழுதுதான் முழுமையான மனநலம். இந்த 6 பரிமாணங்களிலும் நாம் முழுமையாக நலமாக வாழ்ந்தால்தான் நாம் முழுமையாக நிறைவாக மனநலம் பெற்று வாழ முடியும் என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது உடல் சார்ந்த பரிமாணம் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உடல் எல்லா நிலைகளிலும் நன்றாக வேலை செய்வதாக இருக்கட்டும், சிறப்பான உடல் சார்ந்த நலம் பெற்றுக்கொள்வதாகட்டும், நாம் செய்கின்ற செயல்களிலே முழுமையாக செயல்படுவதாக இருக்கட்டும், இதை எல்லாவற்றையும் கொண்டதுதான் உடல் சார்ந்த பரிமாணம். இரண்டாவது அறிவு சார்ந்த பரிமாணம். நம்முடைய எண்ணங்கள், சீரிய எண்ணங்கள், மற்றவருடைய எண்ணங்களையும் சரிபார்த்து கொள்வது, அவற்றையும் ஏற்றுக்கொள்வது, நம்முடைய பார்வை அகண்ட விரிந்த பார்வையாக இருப்பது, நம்முடைய அறிவு, நம்முடைய தேடுதல், நாம் கற்றுக்கொள்வது, இவை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவது, இதையெல்லாம் அறிவு சார்ந்த பரிமாணத்தை அடங்கும். மூன்றாவதாக உணர்வு சார்ந்த பரிமாணம் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படி கையாள்கின்றோம், நாம் மற்றவரிடம் எவ்வாறு அன்பு காட்டுகின்றோம் என்பதாகட்டும், நம்முடைய உணர்வுகளை நாம் எப்படி மேலோக்கி எழுப்புகின்றோம் என்பதாகட்டும், நம்முடைய உணர்வுகளை எப்படி கையாள்கிறோம் என்பதாகட்டும், இது எல்லாம் உணர்வு சார்ந்த பரிமாணத்தில் வரும். நான்காவதாக சமூக பரிமாணம் என்பதே நாம் எப்படி நம்முடைய உறவுகளை பராமரிக்கின்றோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. நாம் சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். நாம் எந்த அளவுக்கு சமுதாயம் முன்னேற, சமுதாயம் தழைத்து வாழ நாம் பங்களிக்கின்றோம் என்பதும் நம்முடைய சமூக பரிமாணத்திலே அடங்குகின்றது. இந்த 5வது பரிமாணமானது நெறி சார்ந்த பரிமாணம் என்று சொல்வோம். என்ன அர்த்தம்? நம்முடைய நெறிமுறைகள் எப்படி இருக்கின்றன, நாம் எந்த அளவுக்கு சட்ட திட்டங்களை கடைபிடிக்கின்றோம், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் எவ்வளவு சரியாக
எவ்வளவு நெறிமுறையோடு இருக்கிறது என்பதை சரிபார்ப்பதுதான் இந்த பரிமாணம். நாம் எவ்வாறு நேர்மையும் வாய்மையும் நிறைந்த மக்களாக வாழ்கின்றோம் என்பதை இந்த நெறி சார்ந்த பரிமாணம் குறிப்பிடுகின்றது. 6வது பரிமாணமாக ஆன்மீக பரிமாணமாக நான் சொல்லுவேன். ஆன்மீகம் என்பது என்ன? நமக்கும் நம்மை தாண்டி விஞ்சி நிற்கின்ற ஒரு தளத்திலே நாம் வாழ முடிகிறதா என்பது முக்கியமான ஒன்று. நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறையை குறிக்கின்றது இந்த ஆன்மீக பரிமாணம். நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீக பரிமாணத்திலே சிறந்து விளங்குகின்றோம் என்பது எதை வைத்து தெரியும் என்றால், நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் தருகின்ற முக்கியத்துவம். நம்முடைய ஆன்மாவின் வழியாக நாம் எப்படி இந்த உலக காரியங்களை விட்டுவிட்டு அதற்கு விஞ்சிய ஒரு தளத்திலே வாழ முயற்சி செய்கின்றோம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த 6 பரிமாணங்களிலும் நாம் சிறந்து ஒரு சேர வளர்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் முழுமையான மனநலத்தை அடைவோம் என்பது என்னுடைய கூற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இவை அனைத்துமே இந்த முழுமையான மனநலத்தை அடைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த அரிய வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி. வணக்கம்.